சாப்பிடுங்க. ஆமா, வேணுங்கிறது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. குதிரவாளு என்ன இங்க பாரு. குதிரவாளு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு கூப்பிடுறா? நீ ஏற்கனவே ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டாளா? இப்போ என்ன ரெண்டாவது ரவுண்ட் சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, நல்லா டேஸ்டா இருக்கு, அதனால சாப்பிடுறேன். இப்படி ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஊதி உருண்டி ஆயிரு. அப்புறம் நடக்க முடியாது பாத்துக்க. அதான் நீ இருக்கால, எங்கனாலும் தூக்கிட்டு போ. அப்பயும் நீ திங்கிறத விட மாட்ட. விட முடியாது, நல்ல சாப்பாடு எப்பயாவது தான் சாப்பிட முடியும். நீ நல்ல சாப்பாடு மட்டுமா சாப்பிடுற? சாப்பாடுன்னு எழுதி கொடுத்தாலே போதும், நல்லா வெட்டு வெட்டுன்னு தான் வெட்டுற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? விருந்து வீட்டில் கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்க. அப்போ என் வீட்டுல என்ன உனக்கு சோறு போடாம நான் என்ன கொடுமையப்படுத்திட்டு இருந்தேன்? குதிரவாளி என் மாமனார் பக்கத்துல தான் இருக்காரு. காதுல விழுந்தா என்ன ஆகுறது? என்னைய கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ உனக்கு நான் தேவையில்லை, உங்க அப்பா கூட போயிருவேன். ஆமா, போயிடுவேன். இவ்வளவு நாள் இன்னும் வாங்க கூட தான் இருந்தனும். அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்ல, புருஷன் வேணுங்கிற நினைப்பில்ல. இல்ல. அப்போ உனக்கு இந்த சாப்பாடு முக்கியமா நான் முக்கியமா? குதிரவாளு என்ன? சோறு தான் முக்கியம். சோ இன்சல்ட்டிங். சாப்பிடுமா சாப்பிடு, தலையை கொண்டு போய் இலக்குள்ள விட்டுக்க. மாப்பிள்ள, குதிரவாளு இங்க இருந்தே உங்க அப்பாக்கு சிக்னல் கொடுத்துட்டு கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. நான் ஏன் கேட்கணும், நீ கேளா. 2 ஏச்சு கொடுப்பாங்க, வாங்கு. ஐயோ கூப்பிடுறாரே காதுல விழுந்திருக்குமோ? மாப்பிள்ள பெரிய மீச வச்சிருந்தா கூப்பிட்டுட்டே இருப்பாரா? மாப்பிள்ள உங்களதான். மாமா என்னங்க மாமா? மாப்பிள்ள என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க மாப்பிள்ள, நான் கொண்டு வந்து வைக்க சொல்றேன். அனுஷ்கா பிள்ளைகிட்ட கேட்டுட்டு இருந்தா அவ எப்படி மாப்பிள்ள சாப்பிடுவா? அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை. இதோ உங்க அத்தை இங்க இருக்கா, அவகிட்ட கேளுங்க மாப்பிள்ள. இல்லனா என்கிட்ட கேளுங்க. இப்போ சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? மாமா ஒன்னும் வேண்டாம் மாமா, ஒண்ணுமே வேண்டாம். உங்க அப்பாக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னா அனுஷ்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்க அப்பா மேல என்ன பயம் அவனுக்கு? என்கிட்ட மட்டும் தான் வாயாடுவான். அப்படியா மாப்பிள்ள? ஆமாங்க மாமா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னைய கேளுங்க. சரி மாப்பிள்ள, சரி சாப்பிடுங்க. என்னக்கா? சரிக்கா. மாப்பிள்ள ஏதாவது வைக்கட்டுமா? மாப்பிள்ள வேண்டாத்த, சாப்பிட்டுட்டு வேணா வாங்கிக்கிறேன். பிரியங்காமா, உனக்கு ஏதாவது வைக்கட்டுமா? வேண்டாம் மம்மி, இதுவே நிறைய இருக்கு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. யார் சமைச்சது? அவங்க கைக்கு வளையல் தான் வாங்கி போடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்காங்க. ஆண்டி, நான் தான் சமைச்ச. வளையல் வாங்கிட்டு வந்தா என் கையில கொண்டு போடுங்க. ஓ, நீயா? நீ எப்படி சமைச்ச? உன்னால இந்த அளவுக்கு எப்படி சமைக்க முடிஞ்சி? நீ கேட்டரிங்லாம் படிச்சிருக்கியா? அதெல்லாம் இல்ல ஆண்டி, நான் இயல்பாவே நல்லா சமைப்பேன். அப்படியே? ஓகே ஓகே. அடிக்கடி உன் சமையல் சாப்பிடக்கு இந்த வீட்டுக்கு வந்து போலான்னு தோணுது. சரி ஆண்டி, வாங்க. ஏ மாடனு மங்கம்மா, அவ யாருன்னு தெரியுதா? தெரியல ஆண்டி. அவ என்னோட மருமவா. என்ன சொல்றீங்க ஆண்டி? இந்த பிரியங்கா தான உங்க மருமக? இந்த பொண்ணு எப்ப மருமகளானாங்க? இது என்னோட அண்ணன் மாவா. இவளை இந்த வீட்டுல தான் கட்டி கொடுத்துருக்கு. இந்த பக்கத்துல இருக்காத இந்த பையன் அவளோட புருஷன். ஓ அப்படியா ஆண்டி? ஆமா மாடனே, உங்க மருமகளை இங்க கட்டி கொடுத்துருக்கீங்க, உங்க மகனுக்கு இந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்க. இது முறை எப்படி சரியாகும் ஆண்டி? ஏன் மாடனே, உனக்கு முதல்ல முறைனா என்னன்னு தெரியுமா? ஆண்டி, எனக்கு முறையெல்லாம் நல்லா தெரியும். இந்த வீட்டு பொண்ணை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணா என்ன முறை வரும் ஆண்டி? இந்த வீட்டு பொண்ணு தான் முறை வேற. அது எப்படி வேற முறையாகும் ஆண்டி? இந்த பிரியங்கா சரோஜா புருஷனோட தங்கச்சி தானே? ஹலோ, நான் ஒன்னும் ஆனந்த் மாமாக்கு தங்கச்சி கிடையாது. ஆனந்த் மாமாக்கு முறை பொண்ணு. ஓ, முறை பொண்ணா? அப்படின்னா இப்ப இந்த வீட்ல இருக்க முடியும்? எங்க வீடு வேற ஒரு ஊர்ல இருக்கு. இது எங்க மாமா வீடு. அப்படியா? ஓ மை காட். அப்படின்னா நீ சரோஜா புருஷனோட முறை பொண்ணு, சரத் பாபு சரோஜாவோட முறை பையன். அப்படின்னா முறை ரொம்ப கரெக்டா தான் வருது. நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நாங்க வந்து முறை தெரியாம அண்ணன் தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கல. கேட்க வந்துட்ட கேள்வி மாடன் மங்கம்மா. எல்லாம் சரியான முறையா தான் கட்டி இருக்கு. ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏ புளியங்க, என் மருமவ சரோஜாவை இன்னையிலேருந்து நீ அக்கான்னு கூப்பிடு, அப்பதான் முறை சரியா வரும். இல்லைன்னா எல்லாரும் இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ தெரியாதனமா அவங்க கேட்டுட்டாங்க, அதுக்கு நான் இவ்வளோலாம் அக்கான்னு கூப்பிடணுமா? இவ என்ன என் கூட பிறந்தவளா? இவ்வளோ எதுக்கு நான் அக்கான்னு கூப்பிடணும்? இங்க பாரு, அவ என் அண்ணமாவா. அவளை நீ அக்கான்னு கூப்பிடணும், கூப்பிடு.
நோ நோ முடியாது. எவ்வளோ ஒருத்தையெல்லாம் என்னால் அக்கான்னு கூப்பிட முடியாது. பாருமா பிரியங்கா, எங்க அம்மா சொல்ற மாதிரி கூப்பிடு. சரோஜா நம்மளுக்கு முக்கியமான சொந்தம். இங்க பாருங்க பிரியங்கம்மா, அக்கான்னு கூப்பிடுமா, தான் முறை. முறையெல்லாம் கரெக்டா சொல்லி பழகணுமா? தெரியலனா பெரியவேட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மம்மி பிரியங்கம்மா சொல்றத கேளு. அக்கான்னு கூப்பிடுமா. சரி. அக்கா தங்கச்சி, என் சமையல் நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுமா, சாப்பிடு. சரி அக்கா. சரி, இப்போலாம் அக்கான்னு கூப்பிட வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. மைனி மைனி வா நிலாம்பரி. என்ன எப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிய? என் மகனும் மருமவளோ இன்னைக்கு தான் மறு வீட்டுக்கு வந்திருக்காவ. அங்கே விருந்து சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவ. வாங்க நீங்களும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அந்த வீட்டுக்கா நான் வரல. என் மகன் அங்கே போய் இருக்கிறதே எனக்கு இஷ்டம் இல்லை. இது என்னைய வேற அங்கே கூப்பிடுறா. எதுக்கு இப்படி பேசுறிய? பெத்த பிள்ளை மேல எத்தனை நாளைக்கு கோபப்பட போறிய? பெத்த பிள்ளைய விடுங்க, சம்மந்திக்கிட்ட எப்படி இப்படிலாம் கோபப்பட்டுட்டு இருக்க முடியும்? உங்க மகன் அங்கதான் நல்லபடியா வாழணும். நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்க போய் வந்து இருக்கணும். இப்படி கோபத்துல இருந்தா நல்லா இருக்குமா? உங்க மகன் வாழ்க்கைக்காக என் மகன் இப்படி ஒரு முடிவு எடுத்து அவளை கல்யாணம் பண்ணியிருக்கா. நாங்களே சமாதானமா தான் இருக்கோம். நீங்க எதுக்கு இப்படி கோபப்படுறிய? நீலாம்பரி, உனக்கு அந்த வீட்டை பத்தி தெரியாது. போக போக தான் உனக்கு எல்லாம் தெரிய வரும். நீயும் இனி வந்து போய் தானே இருக்க போற. என் மகன் ஒரு மாசம் கூட அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க விட மாட்டாவ. அவ்வளோ வேலையும் என் பிள்ளை தான் அந்த வீட்டில் செய்யணும். கஷ்டமும் என் பிள்ளைக்கு தான். என்னதான் குடும்பமும் எனக்கு தெரியல. ஒருத்திய போட்டு எவ்வளோதான் கொடுமைப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. சரி சரி விடுங்க, வீடுனா வேலை இருக்க தானே செய்யும். இதெல்லாம் நீங்க கஷ்டம்னு நினைச்சா என்னன்னு வாழ முடியும்? நானும் இப்போ ஒரு மருமவை எடுத்திருக்கேன். அவ தான் இனி என் வீட்லயே வேலை செய்ய போறா. அப்படி இருக்கும்போது அவ அம்மா வந்து வாசல்ல நின்றுட்டு தனமா அவதாலி சொன்னா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம தான் பொறுத்து போகணும். வீட்டுக்கு வந்திருக்க மருமவள் தான் வேலையெல்லாம் பார்க்கணும். நீலாம்பரி, அது என்ன சின்ன குடும்பமா? பெரிய குடும்பம். இதுல சொந்தக்காரவிய வேற வந்து தங்கிக்கிடியாவ. பின்னாடி போய் பாத்தியா எத்தனை மாடு கட்டி போட்டு வச்சிருக்காவன்னு. அவ்வளவுக்கும் என் மவ மட்டும் தான் ஒத்தையில வேலை பார்க்கணும். வேலையாவது பார்த்துட்டு போறா, கொஞ்சம் மரியாதையாவது கிடைக்கணும்ல அதுக்கு. அதுவும் கிடையாது. ஒருத்தர் அவளை குத்தி குத்தி பேசியாவ. சரி விடுங்க, இப்போ அவ நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. நல்லா விருந்து சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கா. நீங்க தான் சாப்பிட வராம இங்க இருக்கிறீங்க. அவதான் சமைச்சாலோ? ஆமா, எல்லாத்தையும் அவதான் சமைச்சேன்னு சொன்ன. அதான் அந்த வீட்டில் போய் வேலைக்காரி மாதிரி கிடக்க தான் போயிருக்கா. இதுக்கு தான் நாங்கள் போவாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இத்தனை பேருக்கு என் மாவ சமைச்சு போட அவன் என்ன சமையல்காரியா? ஐயோ, அத்தையில அவ மட்டும் எல்லாத்தையும் சமைச்சிருக்க மாட்டா. கூட மாட எல்லாரும் வேலை பார்த்துருப்பாவே. இல்லை நீலாம்பரி, அந்த வீட்டில் உள்ளவையோ எல்லாரும் பற்றி எனக்கு தெரியும். எல்லாம் சும்மா உட்காந்து திங்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கி. ஒருத்தையும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. உங்க மகன் இவ்வளோ பொறுப்பா இருக்காளே நெஞ்சு சந்தோஷப்படுங்க. சாப்பிட்டு எல்லாரும் அவளை பாராட்டி தள்ளிட்டாவ. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்க பெருமை தான் படணும். ஏன் அப்படி அவ வேலை செய்யான்னு கோவப்படுறிய? நல்ல பிள்ளை, நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கியன்னு நினைங்க. புருஷன் தங்கமானவனா தானே இருக்கா. ஆமா, அவன் என் மவளை என்ன லட்சணத்துல பாத்துக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, மருமவனை எப்படி மரியாதை எல்லாம் பேசாடுங்க. நீலாம்பரி, நான் அந்த குடும்பத்தை உனக்கு மேல பொறுத்து தான் போயிட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கும் நல்லது தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாரும் மிதிச்சிட்டு போக போக நானும் வாங்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். இதுக்கு மேலேயே என்னால் செருப்பா கிடக்க முடியாது. உங்க மாவா அந்த பையனை வேணும்னு போன பிறகு நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். அந்த வீட்டு சோறு எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்க மாவா சமைச்ச சாப்பாடு தான். எத்தனை ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கா தெரியுமா? சூப்பரா இருந்து சாப்பாடு. எடுத்துட்டு வர கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம் நிலாம்பரி, அந்த வீட்டு சாப்பாடே எனக்கு வேண்டாம். என் வீட்டில் பழைய கஞ்சி கிடக்கு, நான் அதை குடிச்சுக்கிட்டேன். பிள்ளை மாமியார் வீட்டில் போய் வேலை செய்யறதுக்குலாம் அப்படி கோவப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம எப்படி குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா உங்க பிள்ளை வாழ்க்கை தான் கெட்டு போவோம். நீ இப்போ ஒரு மருமக எடுத்திருக்கல்ல, உன் வீட்டில் வந்து அவன் என்ன மாதிரி வேலை செய்ய நீ பாரு. ஒரு வேலை செய்ய மாட்டா, தின்ன தட்டை எடுத்து வைக்க மாட்டா. அப்படிப்பட்ட மருமவளை தான் நீ எடுத்திருக்கா. இந்த வீட்டுக்குள்ள வந்து தான் அடிக்கடி அவ்வளோ ஆத்தால வந்து இருந்துக்கிடுவாளுவேன். என் மகா தான் அவளுக்கு சமைச்சு போட்டு அவளை பார்த்துக்கிடுவா. இனி உன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை பாடப்படுத்த போறாள்வே. நீ அவங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போறா பாரு. நீங்க பாருங்க, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் கிழக்காமட்டிக்காரி. அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேங்கிறது நீங்க பார்க்க தானே போறியே. அவ உன்னைய வழிக்கு கொண்டு வந்துருவா, நீ பார்த்துக்க.
அதெல்லாம் நடக்காது. அவ கண்ணமொழியா தோண்டி விடுவேன் தோண்டி. அவன் என்னைய ரொம்ப லேசா நினைச்சிட்டு இருக்கா. என் வீட்டுக்கு வந்து வாழும்போது தானே அவளுக்கு தெரியணும் யாருன்னு. என் மகனுக்கு கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சு முடிச்சிட்டல. அதனால என் ஊர்ல ரிசப்ஷன் வைக்கலான்னு பார்த்தேன். எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிட்டான்னு ஒருத்தரா வந்து கேட்டாவ. இப்ப நாங்க ஊருக்கு கிளம்பும் போது நீங்களும் எங்க கூட வாங்கலாம். எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னைக்கு ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கா? சாரத்து பாபா பாட்டு கேட்டுட்டு தான் முடிவு பண்ணலான்னு இருக்கோம். இந்த வாரத்திலே வச்சாலும் வச்சிடுவோம். நீங்க என் கூட வாங்கலாம். சரி, என்னைக்குன்னு போன் போட்டு சொல்லு, அப்புறம் வாரேன். நான் கூடியெல்லாம் கூட வாங்கன்னு எதுக்கு இப்படி சொல்றீங்க? தனியா எதுக்கு இங்க கண்ணு அல்லாட்டிட்டு கிடக்கணும் ஒரு வயிற்றுக்கு? உங்க அண்ணன் வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? நாங்க கிளம்பும் போதே எங்க கூட வாங்க.